ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் அவங்க கூட என்னுடைய ஆடி செவ்வாயோட பிரம்ம முகூர்த்த பூஜை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் 3:30க்கு என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டே பட்டாணி ஊற போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் தயிருக்கும் உரம் ஊற்றி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் அடுப்பெல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ மார்னிங் எழுப்பி குளிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுப்புக்கு கோலம் போட்டுட்ருக்கேன். அரிசி மாவு நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தது இன்னையோட காலி ஆகுது. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஆடி மாதத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரி காலியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது நான் செஞ்சே ஒரு 3 மாதம் ஆகுது. ஸோ அதனால் காலி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அரிசி நல்லா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு கியூபாவோ அல்லது ஒரு சின்ன சின்ன பீசஸாவோ கட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது நம்ம இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கு டக்குன்னு ஒரு கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி மாவில் லைட்டாக தண்ணி மட்டும் குழச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவாக வேணும்னா மறக்காமல் கேளுங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் நீங்கள் மஞ்சள் கூட கலந்து போட்டுக்கலாம். நான் ஒரு நாள் மஞ்சள் போட்டுப்பேன். அல்லது இந்த மாதிரி ஒயிட் கலராக அரிசி மாவு வச்சு போட்டுடுவேன். சப்போஸ் அரிசி மாவும் இல்லை அப்படின்னா நான் நம்ம விளக்கேற்றுறதுக்குன்னு நான் ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு கோலம் போட்டுருவேன். அதுவும் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டாக இன்றைக்கி ஆடி செவ்வாய்னால நான் நெய்வேத்தியமாக அடை பிரதமன் தான் பண்ண போகிறேன். ஸோ இது அடை பாயசம் ரொம்ப ஃபேமஸ் கேரளா ரெசிபி. எங்கள் ஊர் நாகர்கோயிலையும் ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் மார்க்கெட்டில் இது பார்த்தேன், வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த அடை கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். நான் சின்னதை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் சுடு தண்ணியில் பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது அந்த சூடுலேயே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ அதுக்காக வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். இந்த அடப்பிரதம் பாலடை பிரதம்னு சொல்லுவோம், பாலில் பண்ணுறது. நான் இன்றைக்கி தேங்காய் பாலில் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெல்லமும் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே பால் இருந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி காலையில் பால் போடல. ஸோ அதையும் பாலையும் போட்டுட்டு டீக்காக எடுத்து வச்சுருந்தேன். பட் டீ பூஜைலாம் முடிச்சுட்டு தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். சைட்லேயே நான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெளியில் தண்ணி தெளித்து வந்துட்டேன். இப்போ வெளியிலலாம் தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் நான் அடப்பிரதமன் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி லைட்டாக 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா அல்லது கொலன்னு இருக்கும். இப்படி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அடப்பிரதமன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா ட்ரை பண்ணிக்கலாம், அதாவது ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வானலில் நெய் ஊற்றிட்டு ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கேஷ்யூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கேஷ்யூலாம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பாயாசம் சீக்கிரமாகவே நட் ஜூஸ்லாம் போடுறதுனால சீக்கிரம் காலி ஆகிடும். மந்த் எண்ட் ஆகுது இல்லையா, அதனால காலி ஆகிடுச்சு. ஸோ நான் ட்ரை கிரேப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளைப்பாகு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். வெல்லம் நீங்கள் 1 கப் அடப்பிரதமன் எடுத்திங்கன்னா 1.5 கப் வெல்லம் போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டா போதும். நான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி ஊற்றிட்டேன் நான். பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சோன்னா திக்காயிடும், அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடப்பிரதமன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஃபில்டர் பண்ணது, அதையும் போட்டு இந்த வெள்ளைப்பாகுலேயே நல்லா அது கொதிச்சு திக்காய். அப்போ தான் அதை சாப்பிடும்போதும் அடப்பிரதமன் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அல்லது இப்போ நம்ம தனியாக இருக்கும், அதாவது அந்த டேஸ்ட் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது அந்த அடைலாம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால வெள்ளைப்பாகுலேயே இந்த மாதிரி கொதிச்சு வச்சிடலாம். ஸோ தண்ணி அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காயிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடுச்சு. ஸோ நான் மூடி வச்சுட்டு சரி பூஜை பொருட்களுக்கான பூஜைக்கான வேலைகள்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பூஜை கபோர்ட்லேயும் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி அரிசி மாவில் கோலம் போட்டுட்டேன். சின்னதாக தான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டாக இன்றைக்கி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்ற போகிறேன். அதுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கூடவே இன்றைக்கி பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைக்கும் போதும் வேப்பில்லை, நெக்ஸ்ட் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், கிராம்பு, நெக்ஸ்ட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆடி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மாதிரி குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்காக அந்த மாதிரி வைக்க சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வேப்பிலை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே விளக்கேற்றும் போது கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட நான் விளக்குக்குனே தனியாக நல்லெண்ணெய் நெய் வாங்கி வச்சுருப்போம். ஸோ அது இப்போ பஞ்சகவ்ய விளக்கில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் எல்லா விளக்குலையும் எண்ணெய் ஊற்றிருந்தேன். கொஞ்சம் நெய்யும் எல்லா விளக்குலையும் ஊற்றி வச்சுட்டேன். பஞ்சகவ்ய விளக்குலையும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பஞ்சபாத்திரத்துலேயும் பச்சை கற்பூரம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
நெக்ஸ்ட்டாக பசங்க ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து வேப்பிலை கிடச்சிச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வேப்பிலை பறிச்சிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே வந்து தோரணம் கட்டி வச்சுருந்தேன், ஃப்ரைடே தான். சரி இன்னைக்கு கொஞ்சம் வந்து ட்ரையான மாதிரி இருந்தது. சரி கிடச்சனால வந்து சரி சும்மா வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பஞ்சபாத்திரத்துலேயும் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பூஜா ரூம்லேயும் வந்து குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து வேப்பிலை கொஞ்சம் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு நிலவாசலையும் சும்மா ஒரு 2 கொத்து வந்து தொங்க விட்டுருந்தேன். பழைய வேப்பிலையை வந்து எடுத்துட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே எனக்கு வந்து இந்த பூஜை எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, இந்த மாதிரி வந்து சாம்பிராணி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது பூ வந்து மல்லிகைப்பூ வச்சா வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்களுடைய பூஜை ரூம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா வேப்பிலை இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி சாம்பிராணியும் வந்து போட்டிருந்தேன். கூடவே வந்து மல்லிகைவும் இருந்தால் எனக்கு இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கும் சரி, பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப வந்து ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லா பூஜை வேலையும் வந்து முடிச்சிட்டேன் நான். அதாவது பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடப்பிரதம் வந்து கொஞ்சம் வந்து ஆறி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாலை ஊற்றி லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். நிறைய நேரம் கொதி வந்துட்டே இருந்ததுன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக வந்து கிருத்திகைக்கு பண்ணியிருந்தது வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் திக்காகவே பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருந்தேன் நான். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏலக்காய் தூளும் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரமும் லைட்டாக வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஏற்கனவே வந்து வெள்ளைப்பாகில் போட்டிருந்தனால இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ளேவரே போதும்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோதான். எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் நெய்வேத்தியமாக என்ன வச்சிங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனாவது நாள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஒரு 21 days வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். பட் மாற்றி குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கும்போது வந்து தடங்கள் வர்றது வந்து நடக்கும் தான். எனக்கு கண்டிப்பாக நடக்கும். பட் அதையும் மீறி நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க பட் என்னென்னா குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாத போது நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இப்போ காலையில் நான் பூஜை பண்ணுறதுனால குழந்தைங்களாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் அவங்களும் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வேலையை எடுத்துக்கிறது, கூடவே வந்து வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நான் வீடியோவே எடுக்க மாட்டேன். ஸோ பூஜை வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பஞ்சகவ்ய விளக்கும் ஏற்றிட்டு சாம்பிராணிக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெய்வேத்தியமாக வந்து நம்ம ரெடி பண்ண அடப்பிரதமனும் வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக சாம்பிராணிலாம் போட்டு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக வந்து பூஜை வேலையை வந்து முடித்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு எழும்பி இன்றைக்கி பூஜை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கோலம் கூடையும் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் சாம்பிராணிலாம் போட வேண்டியது இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் சிம்பிளாக வந்து கோலம் போட்டு வந்துட்டேன் நான். பீஸ்ஃபுல்லாக வந்து பூஜை வேலையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தான் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2-3 நாளாக வந்து ஹிருத்திக் ஓட முடியாமல் இருந்தது. த்ரோட் பெயின், ஃபீவர் இருந்தது. இப்போ அவனுக்கு செட்டில் ஆகிடுச்சு. மறுபடியும் பாப்பாவுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவளையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவளையும் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து டான்சில்ஸ் பிரச்சனை இருக்குது தொண்டையில். சின்ன வயசுலேருந்தே வந்து கொஞ்சம் சில்லுன்னு எதாவது சாப்பிட்டா அப்படின்னா தொண்டையில் வந்து சதை வளர்ந்துடும் அந்த குட்டி நாக்கு பக்கத்தில். அப்போ வந்து அவளுக்கு சாப்பிடலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது அதே பிரச்சனை தான். ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். பட் இப்போ ஓகே நார்மலாக இருக்காங்க. என் பசங்க மேக்ஸிமம் ஒரு 3 days தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 days வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி வந்துடும். 3 daysக்கு அப்புறம் ஃபீவர் வரும்போது தான் கொஞ்சம் வந்து பயம் வந்துடும் எனக்கு. மற்றபடி ஓகே நார்மலாக தான் இருக்காங்க. பட் என் வேலையும் வந்து நான் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்கேன், பூஜை வேலைகளையும். ஸோ எல்லாமே வந்து நல்லதே நடக்கும், நல்லதே வந்து பூஜையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பூஜையை முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து என்னுடைய குக்கிங் வேலையை வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பையனையும் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு பாப்பா என் கூட தான் இருந்துட்டு இருந்தா அன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து பக்கத்து பில்டிங்கில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வீட்டில் நிறைய வந்து பூ வளர்ந்துருக்கும். நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டிலேருந்து பார்ப்போம்.
ஸோ இன்றைக்கி அந்த பாட்டி வந்து நாங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு வந்தோன்னா கொண்டு வந்திருந்தாங்க, இன்றைக்கி நிறைய பூத்து இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு மட்டும் முடி இருந்தால் சூப்பராக வச்சுருக்கலாம், அவள் ஆசைப்பட்டு கையில் வச்சுட்டு தலையில் வச்சுருந்தா தலையில் நிற்கவே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. பட் என்னென்னா அவங்க வந்து கிறிஸ்டின் பாட்டி, அதனால வந்து நீ சாமிக்கு வைக்காதம்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய vlogs வந்து பார்க்கலாம். பாய்.